டிடிஎஃப் வாசனா ரீசெண்டா ஒரு லைவ் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த லைவ்ல மெயினா ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்களாம் இவ்வளவு நாள் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்த அண்ணியோட ஃபேஸ் எப்ப ரிவீல் பண்ண போறாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு நாளா ஃபேஸை பிளர் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் வாட்ஸ்அப் பாப்பாவோட ஃபேஸை பிளர் பண்றேன் நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே கிராமத்துக்காரங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபுல்லாமே நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் வில்லேஜுங்க. ஸோ நம்ம ஊர் சைட்லேருந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவே வந்து பண்ண வீடியோவில் பெருசாக வரமாட்டாங்கல்ல. ஏதோ எங்கள் அம்மா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான் என் மாமா பொண்ணு ஃபுல்லாமே வில்லேஜ் இல்லைங்க. அதனால் உடனே வரமாட்டாங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது போக வந்து பண்ணால் நம்ம நார்மல் மேரேஜ் பண்ணல இல்லைங்க. ஸோ நம்ம பண்ணிட்டு பயங்கரமான அட்வென்ச்சரஸ் மேரேஜ். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் வந்து பண்ணால் பாப்பாவோட ஃபேஸ் போட்டாங்கன்னா அது என் உலகம் உயிராக நினைக்கிறதே நான் அவங்கள தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது என்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லைங்க. அதனால தான் வந்து பண்ண பிளட் பண்ணேன். ஸோ எல்லாம் ஃபேஸ் ரிவீல் எப்போன்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபேஸ் ரிவீல் எப்போ பிளான் பண்ணி வச்சிருக்கேன்? நாங்கள் ரிசப்ஷன் வைக்கும் போது ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறேங்க.